கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையில் கூட கர்த்தருடைய நாமத்தினாலே ஒரு விசை உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்ட ஒரு வேத பகுதி யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 31வது வசனம். கர்த்தர் எகிப்தில் செய்த அந்த மகத்தான கிரியை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசனிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். இந்த வார்த்தைகள் நாம் தியானிக்கிற நேரத்தில் எவ்வளோ அற்புதமான ஒரு காரியத்தை இங்கே தேவன் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். எப்பொழுது விசுவாசம் வைக்கிறார்கள்? இதுதான் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிற கேள்வி. செங்கடலின் இரைச்சலுக்கு அந்த மேலாக மக்களினுடைய ஆரவாரம் அங்கே கேட்கிறது. உடனடியாக அவருடைய அந்த விசுவாசம் அங்கே சோதிக்கப்படுகிறது. எப்படிப்பட்ட சோதனை பாருங்க. அவர்கள் எவ்வளவு நேரம் அல்லது எவ்வளவு தூரம் உண்மையோடும் பற்றோடும் இருப்பார்கள் என்பது தான் அவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு சோதனை தான். எப்படிப்பட்ட சோதனை வந்ததுனாக்கா, குடிக்க தண்ணீர் இல்லை. மாறா கிட்ட வராங்க. அவர்கள் மாறாவிலே வந்தபோது மாறாவின் தண்ணீர் கசப்பாக இருந்ததாம். கசப்பாக இருந்ததுனால அந்த தண்ணி குடிக்க முடியாமல் இருக்குது. அப்பொழுது ஜனங்கள் என்ன செய்கிறாங்கனாக்கா, மோசேவுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறதை இங்கே நாம் பார்க்குறோம். மோசேவுக்கு விரோதமாக அவங்க என்ன செய்கிறாங்க? முறுமுறுக்கிறாங்க. நாங்கள் என்னத்தை குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எப்பொழுது ஒரு மனிதனுக்கு சோர்வு வருகிறதோ, சோர்வு தரும் சூழ்நிலைகள் வருகிறதோ, அப்பொழுது தான் அவர்கள் தேவனை நம்பியிருக்க வேண்டும். நமக்கு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் அப்போ தான் நாம் என்ன செய்யணும்? கடவுளை நாம் இன்னும் நெருங்கி நாம் ஜீவித்திருக்க வேண்டும். ஆனால் தங்கள் தலைவன் மேல் சந்தேகம் எழுப்பினார்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்கிறாங்கனாக்கா, தான் தாகமாக இருக்கும்போது தண்ணீர் தேவைப்படும் போது அந்த மாறாவின் தண்ணீர் கசப்பாக இருந்ததுனாலே அவங்க என்ன செய்திருக்கணும்? ஆண்டவரே, இந்த கசப்பான தண்ணீர் நாங்கள் எப்படி குடிக்கிறது? நீர் எங்களுக்கு நல்ல தண்ணீர் நீ கொடுப்பீர் என்று சொல்லி விசுவாசித்து கர்த்தரிடத்தில் மன்றாடி இருக்கணும். அதை விட்டுட்டு முறுமுறுக்கிறாங்க. இன்றைக்கு அதே வழியில் தான் சாத்தான் என்ன செய்கிறான்? நம்மையும் சோதிக்கிறான். இன்றைக்கும் நாம் அப்படி தான் சோதிக்கப்படுகிறோம். எல்லாம் நமக்கு செழிப்பாக இருக்கும்போது, எல்லா வசதிகளும் எல்லா வாய்ப்புகளும் நம்மிடத்திலே காணப்படுகிற நேரத்தில் நான் விசுவாசத்தோடு கூட இருக்கிறோம் என்று சொல்லி தான் ஒவ்வொரு மக்களும் நினைக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் துன்பமோ நெருக்கடியோ ஏமாற்றமோ வரும்போது அப்படியே சோர்ந்து போயிடுறோம். சோர்ந்து போயிட்டு நம்ம என்ன செய்யறோம்னாக்கா, நம்ம விசுவாசம் அப்பொழுது சோதிக்கப்படுகிறது. நாம் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் மெய்யான விசுவாசம் அல்ல, பொய்யான விசுவாசம் என்பது தான் அங்கே நிரூபணமாகிறதாக இங்கே நாம் பார்க்கிறோம். துன்பம் வந்தபோது மோசே தேவனிடம் ஜெபித்தார். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அதுதான் செய்ய வேண்டும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்திருக்கணும்? துன்பம் வரும்போது இல்லை பிரச்சனை வரும்போது கர்த்தரிடத்தில் மோசே ஜெபித்தது போல் அவங்களும் ஜெபித்திருந்தால் கர்த்தர் நிச்சயமாகவே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கொடுத்திருப்பார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்யலைனாக்கா, துன்பம் வருகிற நேரத்தில் முறுமுறுக்கிறாங்களே தவிர கர்த்தரிடத்தில் போய் நாம் ஜெபிக்க வேண்டும், மன்றாட வேண்டும் என்று சொல்லி அந்த எண்ணம் அவர்களுக்கு இல்லாமல் போனது. அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும்? தேவன் என்ன செய்யணுனாக்கா, அவருடைய அடியாராகிய மோசேனுடைய ஜெபத்தை கேட்டார். மோசேக்கு எதிராக மக்கள் என்ன செய்கிறாங்கனாக்கா, தன்னுடைய கசப்பான வார்த்தைகளை அங்கே கக்கி கொண்டிருந்தார்கள். கசப்பான வார்த்தைகளினாலே அவருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். தேவன் என்ன செய்கிறார்னாக்கா, அந்த ஜனங்களுக்கு ஒரு மரத்தை காண்பிக்கிறார். ஒரு மரத்தை காண்பித்து அந்த மரத்தை வெட்டி அந்த தண்ணீரில் போடுங்க என்று சொன்னார். அவங்க அது போட்ட பிற்பாடு அந்த கசப்பான மாறாவின் தண்ணீர் இனிப்பான தண்ணீராக அங்கே மாறினது. மேகஸ்தம்பத்தில் வந்த வல்லவர் இது சாதித்தது. மேகஸ்தம்பத்தில் வந்த அந்த வல்லவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் இதையும் சாதிக்கிறார். அவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். அவரால் செய்ய இல்லாத ஒன்றுமே இல்லை. ஏன்னா வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்து வழிநடத்துகிறவர் அவர் தான். எனவே அவரால் மாத்திரமே அதை செய்ய முடியும் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு தேவ ஆசீர்வாதத்தை மக்கள் போற்றுகின்றார்களா?
அவர்களும் நன்றியால் நிரம்பி இருக்கிறதா? இது நாள் வரைக்கும் நம்மை பாதுகாத்தார். அற்புதமாக நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அன்றன்றைய தேவைகளை சந்தித்திருக்கிறார். இதுக்கெல்லாம் நாம் எப்பொழுது நன்றி சொல்லி இருக்கிறோம். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும்போது பின்னாடி எகிப்தின் சேனை துரத்தி கொண்டு வராங்க. முன்னாடி செங்கடல் இருக்கிறது. செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாக கிருபை செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அந்த எகிப்துடைய சேனைக்கு நடுவாக மேகஸ்தம்பமாக இறங்கி அந்த பார்வோனின் சேனைகளுக்கு, எகிப்தின் சேனைகளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. முன்னே யார் இருக்கிறாங்க, யார் போகிறாங்க, எங்கே போகிறாங்கன்னே தெரியல. அப்படிப்பட்ட கரும் மேகம் அங்கி இறங்கி இருவருக்கும், அந்த 2 கூட்டங்களுக்கு நடுவாக மிகப்பெரிய ஒரு எகிப்தின் சேனைகள் குழம்பி போகிற அளவிற்கு கண் பார்வை தெளிவாய் தெரியாதபடிக்கு இங்கே கர்த்தர் அற்புதம் செய்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அது கர்த்தருடைய ஜனங்கள் என்ன செய்திருக்கணும்? நன்றி செலுத்தியிருக்கணும், துதி ஆராதனை செலுத்தியிருக்கணும். ஆனால் அப்படி செலுத்தினதாக வேதாந்தம் நம்ம எங்கேயுமே நம்ம படிக்கும்போது நம்ம பார்க்கல. அவர்களுக்கு காண்பித்த கிருபையால் அவர்கள் விசுவாசம் பலப்பட்டதாக தெரியவில்லை. இயேசு கிறிஸ்து அவர்கள் செய்த அந்த நன்மைக்கு தக்கதாக அவங்களுடைய விசுவாசம் பலப்பட்டதாக நாம் என்ன செய்யல, பார்க்கல. திரும்ப என்ன செய்கிறாங்க? மோசைக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறத நாம் பார்க்குறோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள், இப்படிப்பட்ட பரீட்சைகள், இப்படிப்பட்ட சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது செழிப்பு பெருகாது, குறுகும் நம் தியாகம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம். நாம் சில நேரங்களில் நம்முடைய சில காரியங்கள் நாம் தியாகம் பண்ண வேண்டி வரலாம். நமக்கு சிரமமான காலம் எல்லாம் போய்விடும் என்றும், நமக்கு சிரமமான இந்த கஷ்டகாலம் எல்லாம் சீக்கிரம் போயிடும், கவலைப்படாதீங்க என்றும், பெருந்துன்பம் வரும் என்றும் சாத்தான் சொல்லுவான். உங்களுக்கு பெரிய துன்பம் ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் நமக்கு என்ன செய்வான், அங்கே சொல்லுவான். இவற்றையெல்லாம் சந்திக்க போகிறோம். இதெல்லாம் எப்படி நாம் சந்திக்க போகிறோம்? சாத்தான் ஒரு சின்ன பிரச்சனையை வைத்து பெரிய ஒரு பிரச்சனை பூதகாரமாக நம்மிடத்தில் கொண்டு வந்து இந்த துன்பமெல்லாம் எப்படி நாம் சந்திக்க போகிறோம், இதை எதிர்கொள்ள போகிறோம் என்ற கேள்வியோடு கூட சாத்தான் நம்மிடத்தில் வருவான். பரலோக ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்யணும்னாக்கா நாம் நாட வேண்டும். அந்த ஆசீர்வாதம் தான், அந்த ஆசீர்வாதங்களை நாம் ஒன்று சேர்க்க வேண்டும். நாம் கர்த்தரிடத்தில் நாம் என்ன செய்யணும்னாக்கா, ஆண்டவரே நாங்கள் உண்மை தான் நம்புகிறோம், நீரே எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர், உங்களுடைய வல்லமை தான் எங்களை வழிநடத்தணும். இஸ்ரவேல் ஜனங்களே வனாந்தரத்த வாழ்க்கையிலையும் நடத்தினது போல எங்களோட வாழ்க்கையில் கூட நீர் வழிநடத்த வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லி நாம் என்ன செய்யணும்னாக்கா, நாம் கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களை நாம் நம்ப வேண்டும். ஊழியத்தை நம்புகிறோம் என்று சொல்ல வேண்டும். அதுதான் இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்யலை, துதி ஆராதனை எதுவும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற அந்த காரியங்களை அவர் செலுத்தவே இல்லை. நாம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். எப்படிப்பட்ட சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் சரி, நாம் கர்த்தருக்கென்று உண்மையும் உத்தமத்தோடு கூட நாம் காணப்படும் போது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். சாத்தானுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. எப்பொழுதும் நம் கர்த்தரையே நம்பி இருக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்கிற மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எப்படிப்பட்ட சோதனைகள் எங்கள் வாழ்க்கையில் இந்த நாளையில் வந்தாலும் கூட நாங்கள் உண்மையிலையும் உங்களுடைய ஊழியக்காரர்களிலையும் நாம் விசுவாசம் வைத்து ஆண்டவரே உமக்கு எப்பொழுதும் நன்றி கூறக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட உதவி செய்யும். மற்ற 9 குஷ்டர்கள் போல நாங்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவரே, ஒருவன் திரும்பி வந்து ஆண்டவர் நன்றி சொன்னது போல நாங்கள் எப்பொழுதும் உமக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக ஜீவிக்க எங்களுக்கு நீரே உதவி புரியும். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும், ஆசீர்வதித்தாரும். அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இதை கேட்கிற ஒவ்வொருவரோடும் உங்கள் அன்பு பிரசன்னமிருந்து பாதுகாத்து கொள்ளும்படியாக, ஒரு தேவையை சந்திக்கும்படியாக, எல்லா வியாதிகளும் அவரை விட்டு நீக்கும்படியாக உங்களுடைய கருத்தில் கூட நாங்கள் ஒப்படைக்கிறோம். பாதுகாத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும் பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் வருகைக்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அன்பின் நடுவராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.